அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சாத்தனூர் குடிக்காடுன்ற கிராமத்தில் இருக்கோம். தம்பி உங்கள் பேர் என்ன? சுந்தரவேல். சுந்தரவேல். சத்தமாக சுந்தரவேல் தம்பி. இவர் எத்தனை மரம் இது வரைக்கும் என்கிட்ட வாங்கியிருப்பா? 3 மரமே காப்பாற்றிட்டேன். ஓகேவா? 3 மரம் வாங்கி காப்பாற்றினா உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்குறோம். இது பாருங்கள், இது வந்து புங்கா மரம். இந்த துளியில் பாருங்கள், அது பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்கா? அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே வாங்க. அடுத்து வந்து இந்த மரம், இது நல்லா உயரமாக வளர்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஆர்வமாக அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி மாங்கன்று கேட்டிருக்கியா? மாங்கன்று இன்றைக்கி தந்துடுவேன். ஓகேவா? அதையும் நல்லபடியாக வளர்க்கணும். அதை எங்கே வைக்க போகிறீங்க? பின்னாடி. சரி, ஓகே. நல்லபடியாக காப்பாற்றுங்க. அப்படியே இங்கே வாங்க. இந்த மரம் வேப்ப மரம். அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பப்பில்ல, ஆனால் மறந்துடுவேன். ஓரளவு உயரமாக நல்லா வளர்ந்துருச்சு. எந்த காரணத்தை முன்னிட்டு இந்த மரத்தை அறுக்கக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட நிறைய மரம் கொடுத்துருந்தேன். கேட்டேன், மரம் வச்சோம் சார், நாங்கள் அறுத்துட்டோம் அப்படின்றாங்க. ஸோ வைக்கிறது முக்கியமில்ல, அதை வந்து கவனமாக பார்த்துக்கணும். அதை வெட்டாமல் பார்த்துக்கணும், யாரும் வெட்டாமல் பார்த்துக்கணும். இல்லை ஃப்யூச்சரில் அந்த இடத்துல எதை வேறு வீடு கட்ட போகிறோம், எதை பண்ண போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரியான இடத்துல மரங்களை வைங்க. மரங்களை வெட்டாங்க. மரங்கள் நிறைய இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளோட உடம்புக்கும் சரி, நம்மளோட ஆயுளுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ நம்ம ரொம்ப நன்றி தம்பி. வாழ்த்துக்கள். சந்தோஷம்னா நிறைய மரம் வளங்க. நன்றி.